பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே தகப்பனே, நீ செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தை சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 6 நாளில் சகலத்தையும் தமது வார்த்தையினால் உண்டாக கடவுது என்று ஒரே சொல்லில் உருவாக்கி படைத்து அதை நல்லது என்று கண்டவர் நமது கர்த்தர் என்பதை நாம் அறிவோம். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதையே சொல்லுவார். ஒரு விசை சொன்னதை மாற்றி எழுதுகிறவரும் அவர் அல்ல. ஏனெனில் அவரது வார்த்தைக்கு மிஞ்சின வல்லமை ஒன்றும் இந்த பூமியிலும் எங்கும் கிடையாது. ஆகவே அவர் சொல்ல அது ஆகும். அவர் கட்டளையிட்டார் என்றால் அது நிற்கும். கர்த்தரோடு நல்ல உறவு வைத்திருப்பவர்களால் அவரது சத்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட முடியும். செய்யலாமே. இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு சாட்சியை என்று கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நான் முழு நேர ஊழியத்திற்கு வராமல் இருந்த அந்த வேளையிலே, அதாவது நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்த வேளையில நடந்த சாட்சி இது. அப்படி இருந்த வேளையை இந்தியன் பேங்க்ல இருக்கும்போது அடிக்கடி சில இடங்களில் சொல்லி, ஆண்டவர் அங்கே போய் நீ செய்தி கொடுக்க ஆரம்பி என்று சொல்லுவார். அதாவது என்னை முழு நேர ஊழியத்திற்கு பழக்க வைத்தார் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் ஹைகோர்ட்டில் போய் எனக்கு பிரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க வச்சு நிறைய பேர் ஞானஸ்தானத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்காக நான் இதான் என்னுடைய ஆஃபீஸை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே, இன்னைக்கு நீ நேராக சதன் ரயில்வேக்கு போயிடு என்று சொன்னார். நான் சொன்ன, ஆண்டவரே, சதன் ரயில்வேல எனக்கு யாரையும் தெரியாது, ஹைகோர்ட்டில் எங்கள் அக்கா இருக்கிறாங்க, அதனால் அந்த சாக்கில் போனேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே யாரையுமே தெரியாதே, அதுவும் எந்த பில்டிங் என்ன ஒன்றும் தெரியாது, 2 பில்டிங் நிற்கிது பின்னால் முன்னால், சதன் ரயில்வே எங்கே போய் போகணும் அப்படின்னு. சதன் ரயில்வே பில்டிங் உனக்கு நான் சொல்கிறேன், போய் அந்த இடத்துல அந்த பில்டிங்கினுடைய பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கட்டடத்துக்கு கீழே இருக்கிற இதில் லிஃப்டினுடைய வாசலில் நின்றுக்கோ அப்படின்னாரு. லிஃப்ட் வாசலில் நின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். நீ போ,
நான் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொன்னார். சரி நான் பாட்டு உடனே பாரிஸ் கார்னர்லேருந்து கிளம்பி வந்து அந்த சொன்ன இடத்த போய் லிஃப்ட் பக்கத்தில் நின்று கொண்டேன். அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் உள்ளமாக சார்றாரு. என்னை பார்த்து கேட்டேன், என்ன சார் உள்ளே வர மாட்டேன்றீங்க, சரியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை இல்லை நான் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிறேன், ஓரமாக. அவருக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்க முடியும்? ஓரமாய் நின்று கொண்டே இருந்தேன். அப்படி திடீர்னு ஒரு சிஸ்டர் கையில் பைபிளோட திடீர்னு மேலேருந்து இறங்கி கீழே வந்தாங்க. 8வது மாடியிலிருந்து வந்த உடனே என்னை பார்த்துட்டு, நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பாஸ்டர் இல்லைங்க சிஸ்டர், நான் வந்து பக்கத்தில் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இல்லை கையில் பைபிளோட வந்திருக்கீங்க, அதுக்காக கேட்குறேன்னு. நான் யூஸ்வலாக இன்னைக்கு அங்கே ஹைகோர்ட்டில் நான் செய்தி கொடுப்பேன். இன்றைக்கி என்னை கர்த்தர் இங்கே போக சொன்னார், ஆனால் இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, என்னன்னு தெரியல, வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு. ஐயோ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் சிஸ்டர் அப்படின்னு. உடனே லிஃப்ட்டில் ஏறுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்களோட லிஃப்ட்டில் ஏறிக்கினேன். 8வது மாடியில் போய் இறங்கணும். இறங்கி அங்கேருந்து மேலே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான சகோதரிமார்கள் நல்ல வெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ கேட்டேன், அவங்க என்ன சிஸ்டருக்கு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு யூஸ்வலாக செவ்வாய்க்கிழமை சிபிஎம் வந்து ஒரு சகோதரி வந்து எங்களுக்கு செய்தி கொடுப்பாங்க பாஸ்டர். ஏதோ ஒரு தடவை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அவங்க என்னால் வர முடியாத போயிடுச்சு, நீங்கள் இன்றைக்கி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து என்னவோ திடீர்னு அவங்க வராங்களா பார்க்கலான்னு கீழே வந்தால் டைம் ஆகிடுச்சு. அதை பார்த்து, கர்த்தர் உங்களை அனுப்பியிருக்கிறாரு, கர்த்தர் தான் பாஸ்டர் உங்களை அனுப்பியிருக்காரு, அதனால் தயவுசெய்து செய்தி கொடுங்கன்னு சொன்ன உடனே நான் பாடி அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு அங்கே வந்திருந்த சகோதரிமார்களுக்கு பகிர்ந்து கொண்ட உடனே முடிந்த உடனே எல்லாரும் வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் எங்களோட பேசினார், எங்களோட ஆண்டவர் பேசினார்னு அப்படி சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க, பேசாம செவ்வாய்க்கிழமை இவரே வர சொல்லிடாமே, அதுவும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நம்ம பாரிஸ் கார்னரில், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க பிரதர் அப்படின்னாங்க. நான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. செவ்வாய்க்கிழமையான வர முடியுமான்னு. உடனே எனக்குள்ள இருந்த ஆவியானவர் சரின்னு ஒத்துக்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை யாரோ ஒருத்தர் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்படி அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் நான் வர்றது மற்றவங்க ஊழியத்தை கெடுக்கிற மாதிரி ஆகிடும் மிஸ் சிஸ்டர் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள், அவங்க ஏற்கனவே கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் சரி ஆண்டவர் சொன்னதுனால சரி கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, சரிங்க சிஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மறுநாள் என்னோட ஃபோன் நம்பர்லாம் அவங்க வாங்கிட்டதுனால மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, பிரதர் இனிமேல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இங்கே தான் வரீங்க, ஏன்னா அவங்க வந்து அந்த வர பிரதரையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையிலும் சதன் ரயில்வேல செய்தி கொடுக்க கர்த்தர் தாமிக்கு கிருபை செய்தார். அதன் மூலமாய் அநேகர் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அநேக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். அங்கு நடந்த அநேக அற்புதங்கள் ஏராளம். அதை தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனே நீ சொல்வீரே ஆனால் அது அப்படியே நடக்கும் ஆண்டவரே. அதை மாற்றி அமைக்க ஒருத்தரால முடியாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தருக்கு ஒரு புது ஊழியத்தை ஒரே ஒரு நிமிஷத்திலே நீ திறந்து கொடுத்து கர்த்தாவை தொடர்ந்து எத்தனையோ வருடங்கள் கர்த்தாவே அப்பா அந்த இடத்துல சதன் ரயில்வேல கர்த்தாவே அப்பா ஊழிய செய்ய கர்த்தர் கிருபை செய்தீர், அற்புதங்களை செய்தீர், உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து நடத்துவீராக. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தத்தையே கேட்டு செயல்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.